பத்திரிகை அன்பர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற மிகப்பெரிய திரை சாதனையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள், பாராட்டுகள். பத்திரிக்கைக்காரங்க தனியாக சந்திக்கும் போது ஏதாவது சூடாக செய்தி வேணும், பரபரப்பாக வேணும்னா என்னை தனியாக பார்க்கறது வழக்கம். அப்படி தான் என்னை வம்புக்கு எழுதிருக்காங்க நிறைய பேர். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நினைக்கிறான், எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை அப்படிங்கிற படம் தான் 1987 வெளியான நான் இசையமைத்த முதல் படம். அதில் ராமநாராயண சார் சம்மந்தப்பட்ட படம், உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் இயக்குனராகி முதலாக இயக்கிய படம் சுமை என்ற படம், அதுக்கு நான் தான் மியூசிக். அந்த மாதிரி நிறைய அவரோட தொடர்புகள் அதிகமான விஷயங்களில் கலந்துருக்கோம். நிறைய படங்களுக்கு அவருக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறேன். சமீபத்தில் இந்த படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னால் ஒரு நாள், சார் கொஞ்சம் வரீங்களா, மீட் பண்ணலாம் அப்படின்னாரு. சரின்ட்டு போகலான்ட்டு போனேன். போனோடனே ஒரு ப்ராஜெக்டு ஒன்று பிரேம்ஜியால் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அவர் அதை பற்றி சொல்லிட்டு இருந்தார். சரி, பசங்க ஃப்ரீயாக இருக்காங்க, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க சுமைகளை தூக்கி அவங்க சுமைகளை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னோடனே எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுது. சார், இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கேரக்டர் நடிக்க முடியுமான்னொடனே, இது நடிக்கிறதா, என்னங்க இது விளையாட்டாக இருக்குது. நான் எல்லா படங்கள்லையுமே பயணங்கள் முடிவிலிருந்து எல்லா படங்கள்லையுமே இசையமைப்பாளராக தான் பழக்கம். கங்கைமரன்ட்ட டிவியில் பார்ப்பேன், அவன் நல்ல படம் கூப்பிடுனோடனே மைக் மணலில் பாடினோடனே அவர் பெரிய சிங்கர் ஆகிடுவார். இது கண்டு கொண்டேன் ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் அதுதான் நடந்திருக்கு. ஐஸ்வர்யா ராய் குரூப்பில் பாடிட்டுப்பாங்க, ஏமா நீ நல்லா பாடுறிய எங்கே வா அப்படின்னு சொல்லி கங்கைமரனை தான் நடித்திருக்கேன். தவிர வாழ்க்கையில் நல்லவனாக நடிச்சிருக்கான், டைரக்ஷனாக நடிச்சிருக்கான், பாட்டு எழுதுறவனாக நடிச்சிருக்கிறான், பெரிய குடும்பஸ்தனாக பாசமுள்ள தம்பியாக நடிச்சிருக்கிறான். இந்த மாதிரி பல வாழ்க்கையில் பல வேஷங்கள் நடித்திருந்தாலும் சினிமாவுக்கு உள்ளே நடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒன்று. டைரக்டராக இருக்கும்போது அந்த ஷாட் வரைக்கும் ஓகே. இப்போ சரளா மாதிரி ஆட்கள்லாம் சீனை சொல்லியாச்சுன்னா முடிச்சு கொடுத்துட்டு போடுவாங்க ஒரே ஷாட்டில். ஒரே ஒரு சம்பவம் சொல்லணும். கரகாட்டக்காரனில் ஒரு பாட்டு வரும், மாங்குயில் பூங்குயில், ஃபஸ்ட்டில் வர்ற சாங் எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னாலும் ஒருத்தருடைய திறமைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் ப்ரெஸ்ஸுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். அவங்க அந்த டைம் எக்கச்சக்க பிஸி. நாங்கள் அந்த படம் தான் அதுக்கு படமாக எடுத்தோன்னே எங்களுக்கு தெரியல, சும்மா அங்கே போகிறத அப்படி இப்படி ஒன்று எடுத்துக்கலாமே சொல்லிட்டு விளையாடுத்தனமாக எடுத்தது. கேட்குறோம், அந்த படத்தில் கரகாட்டம் அந்த ஊருக்கு வந்திருக்கு, ஆடணும்னு சொல்லி வர்ற நேரத்தில் அந்த சாங் ஃபுல்லாக சரளா இருக்கணும். ஏன்னா அந்த பொண்ணு தான் அந்த குரூப்பில் கரகாட்டக்காரி. என்ன மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, ஜானகி ஜாக்சன் கூப்பிட்டாங்கன்ற மாதிரி ஒரு கேரக்டர். கேட்குறோம், துரை சார் அப்போ அலைதார், சார் கிடைக்கல சார், வீட்டுக்கு போட்டது. ஒரு அரை மணி நேரம் மட்டும் தான் கொடுத்தாங்க. அரை மணி நேரம் வரேன், அரை மணி நேரத்தில் என்னை முடிச்சுட்டு அனுப்புங்க அப்படின்னு. அந்த டோட்டல் சாங்லேயும் அவங்க பங்கு பெற்ற நேரம் அரை மணி நேரம் தான். பாட்டை 2 நாளைக்கு எடுத்தோம். அதில் அவங்க பங்கு பெற்ற காட்சி அரை மணி நேரம். அரை மணி நேரத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவையும் பண்ணி சாதனை பண்ணிய சரளா. ரொம்ப அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் முன்னால் நன்றி சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தன் உழைப்பால், தனது சிந்தனையால், தனது செயலால், தனது முடிவால், இதுதான் இப்படித்தான் என்று முடிவு பண்ணி அதிலேயே ஏறி சவாரி பண்ணி அதை அடக்கி ஆளக்கூடிய ஆளுமை பெற்றவர் அருமைக்குரிய சகோதரர் டிஆர் அவர்கள். அவர்களை பற்றி சொல்லணும்னா எக்கச்சக்கமாக சொல்லலாம். ஃபஸ்ட்டில் ஒருதலை ராகத்தில் நடந்ததெல்லாம் எல்லா சம்பவங்களும் தெரியும். எவ்வளவோ பட்டு எழுந்தாருன்னா அவ்வளோதான், எழுந்து நின்றாச்சு. இன்னைக்கு பிள்ளைகளும் சரி, அவர் பிள்ளைகளும் சரி, என் பிள்ளைகளும் சரி நிற்கிறாங்கன்னா நாங்கள் பண்ணிய தவம், நாங்கள் வேண்டிய வரம், எங்களை பெற்ற தாயின் அந்த கருணை, தெய்வத்தின் திருவருள் என்று தான் சொல்லணும். ஏன்னா நான்லாம் கடவுள், அவரும் சரி நானும் சரி கடவுள் நம்பிக்கை எக்கச்சக்கமாக உள்ளவர்கள், விதியை நம்புகிறவர்கள். நிஜமாக எங்களுக்கு சின்ன வயசில் என்ன ஜாதகம் எழுதினாங்களோ அதுதான் நடந்திருக்கு. இது படத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னாலும் ப்ரெஸ்ஸுக்கு சொல்லும்போது எந்த தடைகளும் இல்லாத வார்த்தைகள் வர வேண்டும். அதுக்காக தான் நான் பாடுறேன். சித்ரா லட்சுமணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த படங்கள் எல்லாவற்றிலும் முழு பாடல்கள் எழுதியிருக்கேன். ஜல்லிக்கட்டு, சூரசம்ஹாரம், அத்தனை படங்களிலும் முழு பாடல்கள், இசை இளையராஜா பாடல்கள் கங்கைமரன் என்று வரக்கூடிய அளவிற்கு அந்த அவ்வளவு என்னை உற்சாகப்படுத்திய நண்பர் அவர். அப்போ சொல்ல முடியாது, அந்த டைம்லலாம் தினசரி மீட் பண்ணி அவர் கலந்துக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அந்த மாதிரி மேடையில் பார்த்தீங்கன்னா பெரியசுடன்ட்டு அடிக்கடி நான் ஃபோன் பண்ணி, என்ன நட்சத்திரம் எங்கே இருக்குது, ஜாதகம் என்ன போயிட்டுருக்கு, குரு எங்கே இருக்காரு அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிறது வழக்கம். இது எனக்கு மட்டுமல்ல, அண்ணன் இளையராஜாவுக்கும் கூட.
அப்போ அவர் கூட இருந்த நேரத்துலலாம் ஒவ்வொரு நேரமும் இன்றைக்கு இப்படி இருக்க பூஜை நேரமெல்லாம் கூட அவர் வந்து இல்லை இன்னைக்கு வச்சுக்கலாம் அப்படி சொல்லி அந்த நேரத்தில் பண்ணி எங்கள் பிஸியான உட்கார முடியாத டைமில் நாங்கள் வேலை செஞ்சு உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க முடியாத டைமில் பல நேரத்தில் எங்களுக்கு உற்சாக டானிக்காக இருந்து கொண்டிருப்பவர் இன்னும் எனக்கு அருமைக்குரிய பிரைசுடர்கள் டாக்டர் ராமநாராயணன் அவர்கள் அவர் சிந்தனையில வந்து ரொம்ப ஈஸியானவர், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் உள்ளவர். என்ன வித்தியாசமான கோலத்தில் காட்டுறதுக்கு அவர் ட்ரை பண்ணார். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மைக்கேல் ஜாக்சன் ட்ரெஸ்ஸை போட்டு, சார் இது போடுங்க சார், இன்னொன்று சார் என்ன சார் இது கொடுமையாக இருக்குது, இன்னொன்று இல்லை போடுங்க சார் இங்கே வாங்க சார் தான் எடுக்கிறாங்க டான்ஸு. நான் மாஸ்டர்கிட்ட சொல்கிறேன், எப்பா எனக்கு டான்ஸு சுத்தமாக வராது, டிஆர்லாம் பவர்லாம் வின்னா ஒரு பாட்டில் 2 பாட்டு 8 நிமிஷம் 10 நிமிஷம் தொடர்ந்து போட்டாலும் வித்தியாசமாக மூமெண்ட்ஸ் தரக்கூடியவர். நமக்கு டான்ஸே தெரியாது, டான்ஸ் தெரியாது, ஆனால் நல்லா இருக்கான் நல்லா இல்லையான்னு சொல்லலாம், அது எல்லாரும் சொல்லலாம், இவங்க நல்லா ஆடுறாங்க நல்லா ஆடலன்னு. இறங்கி பார்த்தா தான் தெரியுது நமக்கு வந்து டான்ஸு எவ்வளோ பெரிய கஷ்டம், இடுப்பு எப்படி வளையணும், கை எங்கே போகணும் அப்படி இப்படின்னு. டான்ஸ் ஃபஸ்ட்டு ஈஸியாக செயல்படுத்த ஒன்றும் இல்லைங்க, இந்த கயிறை பிடிச்சி அப்படி இழுங்க, அப்புறம் அப்படி இழுங்க, அப்போ இந்த காலை தூக்கி முன்னால் வைங்க. நாங்கள் இப்படி ஈஸியாக ஸ்டெப்பு கொடுத்து, ஏம்மா எனக்கு 1 2 3 4 அதுக்கு மேலே ஆட முடியாது, அந்த 4 கவுண்ட் மட்டும் எனக்கு எடுங்கன்னு சொல்லி. ஏன்னா ரகசியத்தை சொல்கிறதுல ஒன்றும் பெரிய என்ன பெரிய நடன ஆளாகிட்டாங்க. நிஜமாக பார்த்தீங்கன்னா 4 பாரை எடுத்து போட்டு கட் பண்ணி போட்டதில் சரளா அது என்னது இது அது அது போட்டு அது சோஃபியா லாரன் மாதிரி ஆகிப்போச்சு. அது இதுமா சோஃபியா லாரன் மாதிரி அந்த மாதிரி போட்ட விஷ்ணு உட்பட எல்லாமே அந்த ஷூட்டிங்கில் வந்து ரொம்ப கலகலப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அன்றிலிருந்து இன்று வரை ஒரு விடுகதை தொடர்கதையிலிருந்து இன்றைக்கு வரை கரகாட்டக்காரன் என்ற ஒரு உச்சத்தை தந்த நாளிலிருந்து இன்றைக்கு இந்த படம் ஆர்யா சூர்யா என்ற படம் வரும் வரைக்கும் என் பக்கத்திலே இருப்பவர் அருமைக்குரிய துரை அவர்கள். துரை வந்து அன்றைக்கி சொல்லும்போது, சார் நீங்கள் இதுக்கு தான் மியூசிக் பண்ணணும் வாங்கன்னு சொல்லி, அவங்க என்ன நினைச்சாங்க, இளையராஜா கூடவே இருக்கேன், நிறைய அவருடைய பாட்டெல்லாம் திருடி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து போட்டாங்க. நானும் நல்ல பாடல்களை கொடுத்தேன். அதை கூட ஒரு கிண்டலாக கேலியா நான் பாக்யராஜெல்லாம் பண்ணிருப்போம். அவர் நோட்ஸ் எழுதி இந்த பக்கம் போட்டோன்னே நான் இந்த பக்கம் எடுத்து வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் நிறைய இருந்திருக்கு. நிஜமாக சொன்னால் இளையராஜா பாடல்களை காப்பி எடுத்து தான் பல பாடல்கள் உருவாகிருக்கிறது. இளையராஜா MS விஸ்வநாதன் பாடல்களை ஃபாலோ பண்ணி தான் காப்பி எடுத்திருக்கிறோம். அது எனக்கும் இளையராஜாவுக்கும் தெரிஞ்ச விஷயம். யாருமே எதையும் ஃபாலோ பண்ணாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இடத்தில் நிஜமாவே நாங்கள் கேட்டு வளர்ந்தது அதுதான். MS விஸ்வநாதன் சாங்கா கேட்டு எத்தனை பாட்டுன்னு என்னால் இப்போ சொல்ல முடியாது, அதெல்லாம் ப்ரெஸ்ஸுக்கு பெரிய தீனி ஆகிடும், வேண்டாம். பெரிய எனக்கும் அண்ணனுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். அதெல்லாம் சொல்ல வாழ்க்கையின் ரகசியங்களை சில விஷயங்களை கடைசி வரைக்கும் ரகசியமாக பாதுகாக்கணும். பெரியவர்களுக்கு வந்து அந்த இழுக்கு ஏற்படக்கூடாது. ஆனால் ஒருவன் தானாக புத்திசாலி ஆவது கிடையாது. எதையாவது ஒன்றை பற்றித்தான் அதற்கு மேல்தான் அவன் வர முடியுமே தவிர தானாக புத்திசாலியாக உருவாக முடியாது. சந்தர்ப்பம் இல்லாமல் திறமையை காட்ட முடியாது. என்னதான் சந்தர்ப்பம்னாலும் உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தர்ப்பம் வராது. அந்த சந்தர்ப்பம் கிடைத்து அந்த சந்தர்ப்பத்தை சரியானபடிக்கு உபயோகப்படுத்தி கொண்டோமானால் நம்ம உயர்ந்தவர்கள் ஆவோம் என்பதுதான். இப்போ இளையராஜா வந்தபோது ஃபோக் மியூசிக் தான் தெரியும்னாங்க. சிவப்ராஜாக்கள் வந்து வெஸ்டர்னில் அடித்தார், பின்னார் போட்டு பின்னி எடுத்துருச்சு. சிந்து பேர் வந்துச்சு, கிளாசிக்கலில் வித்வான்கள்லாம் கலங்குற அளவுக்கு பண்ணார். அப்போ அந்த சந்தர்ப்பங்கள் தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது என்பதுதான் உண்மையான விஷயம். இதில் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அது என்ன ஆகும் நாளை பற்றி நான் கவலைப்படுவது இல்லை. நிஜமா நாளைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு உங்களோட பார்க்குற இந்த சிரிச்ச முகங்கள், இந்த பத்திரிகை நண்பர்களை தனித்தனியாக மீட் பண்ணவங்களை மொத்தம் பார்க்கக்கூடிய சந்தோஷம், டிஆர் அவர்களை பார்க்கக்கூடிய ஆனந்தம், இவர்களெல்லாம் சேர்ந்து உறவாடக்கூடிய ஒரு அன்பு, இதுதான் இன்றைக்கு சந்தோஷம். அடுத்து வேற எதுவுமே இல்லை. ஆகையால் இன்றைய இந்த இனிய நாளில் உங்கள் மனமாற இந்த குழுவை பாராட்டி அவங்களை எப்படி உற்சாகப்படுத்தினீங்களாம். கேட்காமலே எங்களை வந்து தூக்கி விட்டவங்க, கேட்காமலே எங்களை உயரத்தில் கொண்டு போய் வைத்த பத்திரிகை நண்பர்கள். ஆகையால் இன்றைக்கு நாங்கள் கேட்கிறோம். நிஜமா எதுக்கு கேட்கிறோம்னு சொன்னால், இப்படி ஒரு புதிய முயற்சி, புதியவர்களாக இருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் இத்தனை பெரிய ஆட்கள், டிஆர்லாம் ரொம்ப பெரிய மனசு. அவர் வந்து திடீர்னு வந்து இதில் ஒரு பாட்டு சேர்க்கலாமே, நம்மளே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவர் இறங்குனதெல்லாம் சொன்னாங்க. அவ்வளவு ஆர்வம் அது வந்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எல்லா வளமும் கற்று நன்றாக வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.